வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல 2023ல வெளியான ஒரு பெங்காலி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு அபர் பிபோஹோ ஓபிஜான் அப்படின்றது. படத்தோட பேரே ரொம்ப குழப்பமா இருக்குல்ல. இந்த படத்துக்கான அர்த்தமும் என்னன்றது எனக்கு கிளியரா தெரியல. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஒரு அண்ணன் தம்பி இருக்காங்க, கல்யாணம் முடிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்ப மூணாவதா ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார்ல, என் கூட நீங்க ஒரு இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கோடி காசு தரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நல்ல ஆஃபரா இருக்கே, போனா என்னன்ற மாதிரி இவங்க போறாங்க. அப்படி போற இடத்துல பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க. என்ன மாதிரி பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க, இவங்களோட ஒய்ஃபுங்களுக்கு அது தெரிய வந்து என்னெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். காமெடி கலந்து சூப்பரா சொல்லியிருப்பாங்க. உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு அண்ணன் தம்பியை காட்டுறாங்க. தம்பி பேரு அனுப்பம் அப்படின்றது, அண்ணனோட பேரு ராஜத் அப்படின்றது. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருமே ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணாங்கல்ல, அதுதான் படமா காமிச்சிருப்பாங்க போல. ஏன்னா இந்த பார்ட்ல இவங்க லவ் பண்ணி அவங்கள கல்யாணமும் முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அண்ணனோட பேரு ராஜத்னு சொன்ன பாத்தீங்களா, அவரோட ஒய்ஃப் பேரு மாயா அப்படின்றது. மாயாவை பொறுத்த வரைக்கும் எப்ப பாரு பூஜை தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை தாண்டி எப்ப பாரு சீரியல் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் லைஃப் சூப்பரா போகும்ன்ற மாதிரி அண்ணன் தம்பிங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா ரெண்டு பேரோட லைஃபும் மோசமா போயிட்டு இருக்கு. அந்த ராஜத்தோட ஒய்ஃப் மாயா இருக்காங்கல்ல, எப்ப பாரு அந்த மந்திரத்தை சொல்லுங்க இந்த மந்திரத்தை சொல்லுங்கன்ற மாதிரி பூஜைலாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவருக்கு செம்ம கடுப்பா இருக்கு. நைட்டு நேரம் ஒன்னா இருக்கலாம்ன்ற மாதிரிலாம் அப்ரோச் பண்றாரு. ஆனா அவங்க இருக்காங்கல்ல, மும்மரமா சீரியலை பாக்குறாங்க. நான் சீரியலை பார்த்துட்டு இருக்கேன்ல, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஏண்டி ஒன்னு பூஜை பண்ற, அப்படி இல்லைன்னா சீரியல் பாக்குற, எப்பதாண்டி நம்ம ஒன்னா இருக்கிறது அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல புலம்பிட்டு இருக்காரு. இவர் கஷ்டப்படுற மாதிரியே தான் இவரோட தம்பியும் கஷ்டப்படுறாரு. அவரோட பேரு அனுப்பம்னு சொல்லியிருப்பேன். இவர் தான் ஏறக்குறைய படத்தோட ஹீரோ மாதிரி இருப்பாரு. இவரோட ஒய்ஃப் பேரு ராய் அப்படின்றது. இந்த ராயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மாடர்ன் டைப்பா தான் இருப்பாங்க. சேகுவாரா கொள்கையெல்லாம் ஃபாலோ பண்றவங்களா இருப்பாங்க. அடிக்கடி இவர்கிட்டயும் அந்த கொள்கையை பத்திலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை தாண்டி எப்ப பாரு இந்த ராய் பார்ட்டி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பார்ட்டி பண்ணும்போது எல்லாருக்குமே ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வரது ஹீரோவோட வேலையா இருக்கும். ஹீரோ தான் வீட்டுல சமையல் வேலையெல்லாம் பார்க்கணும் போல. ஹீரோ பயங்கரமா கஷ்டப்பட்டு இருக்காரு. இவங்களுக்கு சமைச்சு டயர்ட் ஆகி இப்ப அந்த இடத்துல படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. சீக்கிரமா அடுத்த டிஷ்ஷை கொண்டு வாங்கன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. ரெண்டு பேருமே படாத பாடு பட்டுட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. அண்ணனோட ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் எப்ப பாரு பூஜை பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல, அதனால அண்ணன் ஆபீஸ்க்கு வந்து பூஜைலாம் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க சொல்லி இவர் ஆபீஸ்க்கு வந்து பூஜைலாம் பண்ணிட்டு இருக்காரு. யோ என்னையா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஆபீஸ்ல இருக்க எல்லாருமே பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கே இவ்வளவு கோவப்படுறீங்களே, என் வீட்டுல தினம் இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் புலம்பிட்டு இருக்காரு. உன் வீட்டுல நடக்குதுன்னா எங்களை வந்து டார்ச்சர் பண்ணுவியா, இந்த மாதிரிலாம் ஆபீஸ்ல பண்ணக்கூடாது, வேலையை பாரு அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு இருக்காங்க. இவர் இந்த இடத்த சேதப்பத்தி இருப்பாரு, அதெல்லாம் கிளீன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி கிளீன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவரும் கிளீன் பண்ற வேலைலாம் பார்த்துட்டு இருக்காரு. இந்த லைஃப்ல இருந்து விமோச்சனம் கிடைக்கவே கிடைக்காதான்னு யோசிக்கும் போது ஒரு மர்ம நபர்கிட்ட இருந்து கால் வருது. உன் பிரச்சனையை நான் சால்வ் பண்றேன், இந்த இடத்துக்கு வான்ற மாதிரி அவன் சொல்றான். இவருமே போலான்னு யோசிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி தம்பி ஆபீஸை நமக்கு காட்டுறாங்க. இவரோட பேர் அனுப்பம்னு சொன்ன பாத்தீங்களா, இவர் என்ன பண்றாருன்னா ஒய்ஃப் பேசுற மாதிரிலாம் பாஸ் கிட்ட பேசிட்டு இருக்காரு. நாங்க புரட்சி பண்ண போறோம், எங்களுக்கு சம்பள உயர்வு வேணும், நீங்க சம்பளத்தை ஏத்தி தரலனா பெரிய பிரச்சனை பண்ணுவோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. டேய் இப்பதான்டா ஏத்தி தந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த பாஸ்மே சொல்லிட்டு இருக்காரு. சும்மா ஃபன்னியா தான் இந்த சீன் எல்லாம் நமக்கு காட்டுவாங்க. இப்போ இவருக்கு ஃபோன் கால் வருது. யாருன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ஒரு மர்ம நபர் தான் பேசுறான். ஒய்ஃபால நீ ரொம்ப கஷ்டப்படுறன்னு தெரியுது, என்கிட்ட வா விமோச்சனம் தரன்ற மாதிரிலாம் சொல்றான். அதனால இவருமே இந்த போராட்டத்தை கைவிட்டுட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அண்ணனை கூப்பிட்டவன் தான் தம்பியும் கூப்பிட்டுருக்கான் போல. இவங்க ரெண்டு பேருமே ஏறக்குறைய ஒரே பகுதிக்கு தான் வராங்க. அப்படி வந்தவங்க மாத்தி பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. நீ என்ன பண்ற அப்படின்ற மாதிரி மாத்தி கேட்டுக்கிறாங்க. அப்பதான் ரெண்டு பேரையும் ஒருத்தன் வர சொல்லியிருக்கான்றது இவங்களுக்கு தெரிய வருது. அது யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. யாரா இருந்தா என்ன, நமக்கு விடுதலை கிடைச்சா போதும்ன்ற மாதிரி ரெண்டு பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்களை கூப்பிட்ட நபர் இருக்கார்ல, நான் வந்துட்டேன்ற மாதிரி என்ட்ரியை கொடுக்குறாரு. இவரோட பேரு கணேஷ் அப்படின்றது. இந்த கணேஷை பார்க்கறவங்க ஷாக் ஆயிடுறாங்க. இவன் தான் வர சொன்னானா, யாரோ என்னமோ நினைச்சோம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் யோசிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்டா தான் இந்த கணேஷ் இருப்பாரு. இந்த கணேஷை பொறுத்த வரைக்கும் பல பேர்கள் இருக்கு. நிறைய பெட்டி கேஸ்லாம் இவர் பேர்ல இருக்கும். அடிக்கடி இவர் ஜெயில தான் இருப்பாரு. நீ எதுக்காகடா எங்களை வர சொன்ன அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே கேட்கறாங்க. எங்களுக்கு விமோச்சனம் தருவன்னு சொன்னியே, எப்படி தருவ அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இவருமே இவரோட காதலியை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. காதலி கிடையாது, ஒய்ஃப்னு சொல்லலாம். அவங்களோட பேரு மாலதி அப்படின்றது. நான் மாலதி கூட சந்தோஷமா ஒரு வாழ்க்கை வாழ போறேன், அதுக்கு நிறைய காசு வேணும்ன்றதுக்காக தான் திருட்டு வேலைலாம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இதுக்கப்புறம் அந்த வேலைலாம் பண்ண தேவையில்ல, என் அப்பா எனக்காக ஒரு நல்லது பண்ணிட்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி கணேஷ் சொல்றான். என்ன நல்லது பண்ணிட்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்க
இவங்க ரெண்டு பேர் கேக்குறாங்க. இவன் இருக்கான் பாத்தீங்களா, அப்பாக்கு 100 கோடி ரூபாயில ஒரு சொத்து இருக்கிறதா சொல்றான். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள கிளைம் பண்ணாதான் என் பேர்ல வரும், இல்லனா அந்த சொத்து போயிடும். அதை நான் வாங்குறதுக்காக தாய்லாந்துக்கு போக போறேன், என் துணைக்காக நீங்க ரெண்டு பேருமே வரணும்னு சொல்றான். இவன் சொல்றதை நம்ப முடியல. பொய் சொல்லாத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நான் பொய்லாம் சொல்ல, என்கிட்ட டாக்குமெண்டே இருக்கு பாருங்கன்ற மாதிரி இவன் டாக்குமெண்ட் எல்லாம் இந்த இடத்துல காமிச்சிட்டு இருக்கான். உண்மையை தான் சொல்றான் போல அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. சரி, வரதுனால எங்களுக்கு என்ன லாபம்னு கேட்குறாங்க. என் ஃப்ரெண்டான உங்க ரெண்டு பேருக்குமே நிறைய கோடி தரன்ற மாதிரி இவன் சொல்றான். இவங்களுமே ஒய்ஃபுங்க கிட்ட என்ன சொல்லிட்டு போறதுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா வெளியே போறேன்னு சொன்னா விட மாட்டாங்க, அதுவும் தாய்லாந்துன்னு சொன்னா விடவே மாட்டாங்க. பணம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சா விட்டுருவாங்க. அந்த பணம் வரப்போறத பத்தி வேற மாதிரி நம்ம சொல்லலான்ற மாதிரி அண்ணனும் தம்பியும் பேசி முடிவு பண்ணிக்கிறாங்க. இப்ப ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் ஒய்ஃபுங்க கிட்ட சொல்றதுக்காக ரெண்டு பேருமே வீடு வந்து சேர்றாங்க. இப்ப பொறுமையா விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஒரு வேலை விஷயமா வெளியூருக்கு போனோம். அந்த வெளியூர்ல போறது மூலியமா ஒரு பாலிசியை நாங்க முடிப்போம். அதுல இருந்து நிறைய காசு கிடைக்கும், கோடிக்கணக்கில் காசு கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இது கோடிக்கணக்கில் காசு கிடைக்குமா? என்ன மாதிரி பாலிசியை நீங்க முடிக்க போறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி தான், எங்க அப்பா பேர்ல இருக்கிறது, எங்களுக்கு அது மூலியமா நிறைய காசு கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஒய்ஃபுங்க நிறைய குறுக்கு கேள்விலாம் கேட்கறாங்க. அதுக்கு அண்ணனும் தம்பியும் எப்படி பதில் சொல்லணும்னு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க. எப்படியோ நிறைய கோடி காசு கிடைக்க போதில்ல, அதனால ரெண்டு ஒய்ஃபுங்களும் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அப்ப தாராளமா போயிட்டு வாங்க, சீக்கிரமா வந்துருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எந்தெந்த கேள்விக்கு எப்படிலாம் பதில் சொல்லணும்னு ஏற்கனவே அண்ணனும் தம்பியும் பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரிலாம் பேசி ரெண்டு பேருமே சாமர்த்தியமா ஒய்ஃபுங்க கிட்ட பர்மிஷனை வாங்கிடுறாங்க. இப்போ நமக்கு அந்த கணேஷை காட்டுறாங்க. எனக்கு நிறைய காசு கிடைக்க போகுது, ஒரு ரூம் மட்டும் போட்டு தாங்கன்ற மாதிரி கேட்கறாரு. இப்போதைக்கு ஃப்ரீயா போட்டு தாங்கன்னு கேட்கறாரு. காசு இருந்தாதான் ரூம்லாம் போட்டு தர முடியும், காசு இல்லைன்னா கிளம்புங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு கோடீஸ்வரனையும் அசிங்கப்படுத்துறீங்கல்ல, பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவருமே வெளியே வந்து படுத்துறாரு. காசு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஹோட்டலையே வாங்குறேன்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் மாலதின்னு ஒருத்தங்க ஒய்ஃபா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி இவர் வீடியோ கால்ல பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா முகத்தை மறைச்ச மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. யாரா நீ அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கறாங்க. நான் யாரா இருந்தா என்னன்ற மாதிரி இவரும் ஃப்ளோட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. கொஞ்சம் குரலை மாத்தி தான் பேசிட்டு இருக்காரு. இதை கேட்கிற மாலதி டென்ஷன் ஆயிடுறாங்க. என் ஹஸ்பண்டுக்கு துரோகமே நான் பண்ண மாட்டேன், முதல்ல போனை வையின்ற மாதிரிலாம் திட்டி காலை கட் பண்றாங்க. இப்ப இவருமே அந்த மாஸ்கை ஓபன் பண்ணி சந்தோஷப்படுறாரு. பரவாயில்லப்பா, நம்ம ஒய்ஃப் ரொம்ப நல்லவளா இருக்கான்ற மாதிரி யோசிக்கிறாரு. மாயாவை பொறுத்த வரைக்கும் ராஜத்தை பெருசா கவனிக்கவே மாட்டாங்க. ஆனா இப்ப இவரால காசு வரப்போதில்ல, அதனால விழுந்து விழுந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. என்ன ஓவரா கவனிக்கிறா அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. அனுப்பமோட ஒய்ஃப் ராய் சமைச்சதே கிடையாது, ஆனா இன்னைக்கு ஹஸ்பண்டுக்காக பயங்கரமா சமைச்சிட்டு இருக்காங்க. அப்ப சமைச்ச பொருள் கீழெல்லாம் விழுது. பரவாயில்ல, கீழே விழுந்தாலும் எடுத்து வைப்போன்ற மாதிரி எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தள்ளி இருந்து அனுப்பம் பாக்குறாரு. என்ன இவ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. உங்களுக்காக ஆசாசியா செஞ்சேன்னு பக்கத்துல வந்து தந்துட்டு இருக்காங்க. இவர் சாப்பிடாம ஏமாத்திரணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. சூப்பரா இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் கிட்ட ஏமாத்திட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. என்னோட ஒய்ஃபை நான் சமாளிச்சிட்டேன், சீக்கிரமா கிளம்பி வான்ற மாதிரி அண்ணா சொல்லிட்டாரு. இவரும் கிளம்பிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ரெண்டு பேருமே கணேஷை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. ஆக்சுவலா வெளிநாட்டுக்கு நேர்மையா போறதுக்கு இவங்க கிட்ட போதுமான காசு இல்ல, ஏமாத்தி போவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இவங்க மூணு பேருமே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா இவங்களுமே தாய்லாந்துக்கு வந்துடுறாங்க. நாங்க நிறைய காசோட வருவோன்ற மாதிரி ஹஸ்பண்டுங்க சொல்லியிருப்பாங்க. இதனால ரெண்டு பேரோட ஒய்ஃபுங்களும் நகை கடைக்கு வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. அந்த நகை வேணும், இந்த நகை வேணும், இன்னும் நிறைய டிசைன்லாம் காட்டுங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனா இங்க இருக்க மேனேஜர் இருக்கார்ல, மேடம் புது டிசைன் வரதுக்கு எப்படியோ 2 நாள் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது 2 நாள் ஆகுமா, அது வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன் மேடம் நிறைய வாங்க போறீங்களான்னு கேட்குறாரு. ரொம்ப நிறைய வாங்க போறோம், கோடிக்கணக்கில் வாங்க போறோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. மேடம் அப்ப முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வர வைக்கிறேன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. ஏன்னா ஹஸ்பண்டுங்க 2 நாளைக்குள்ள வந்துருவோம், எதுனாலும் பார்த்து வைங்க, வாங்கி தரோன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதனால தான் ஒய்ஃபுங்க இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவருமே ஏற்பாடு பண்ணி தந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃபுங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இந்த கணேஷ் கிட்ட ஒரு டாக்குமெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருக்க டீடைல் மூலமா இவங்களுமே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. 5 ஸ்டார் ஹோட்டல்ல பயங்கரமா இவங்க 3 பேரையும் வெல்கம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு வரவேற்பு தராங்கன்ற மாதிரி இவங்க சந்தோஷமா பேசிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீதான்ற மாதிரி ரெண்டு பேருமே கணேஷை கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி கணேஷ் சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் மைக்கேல்னு ஒருத்தர் வந்து இவங்க கிட்ட அறிமுகம் ஆகுறாரு. எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது இவங்களுமே விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஓஹோ நீங்க தானா அப்படின்ற மாதிரி அவருமே நல்ல விதமா பேசுறாரு. உங்களுக்காக ரூம்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் போங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவங்க ஒரு டாக்குமெண்டோட வந்தாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் மைக்கேல் கிட்ட காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மைக்கேல் உள்ள போங்கன்ற மாதிரிலாம் அனுப்பி வச்சிருப்பாரு. இப்ப மறுநாள் காலையில 3 பேருமே ரெடி ஆயிட்டு மைக்கேல பாக்குறதுக்காக வராங்க. மைக்கேல் டாக்குமெண்ட் சம்பந்தமா சில விஷயங்களை சொல்றாரு. ஆனா அவர் வேற மொழியில பேசுறாரு. அவர் பேசுறது உங்களுக்கு சரியா புரிய மாட்டேங்குது. அந்த மைக்கேல் ஃபாரினர் போல வித்தியாசமா பேசிட்டு இருக்காரு. அவர் டாக்குமெண்ட்டை தந்து கையெழுத்து போடுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்களுக்கு அதுல என்ன எழுதி இருக்கணும் தெரிய மாட்டேங்குது. குத்து மதிப்பா இவங்களுமே படிச்சிட்டோன்ற மாதிரிலாம் சமாளிச்சுட்டு கையெழுத்து போட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரையும் கையெழுத்து போட
போட சொல்லிட்டாரு. நாங்க எதுக்குன்னு யோசிக்கிறாங்க. ஒருவேளை சாட்சி கையெழுத்தா இருக்கும் போல போடலான்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே கையெழுத்த போட்டுறாங்க. மைக்கிலோ நைட்டு பார்ட்டிக்கு வந்துருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நைட்டு ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடுறதுக்காக வராங்க. இவங்க மூணு பேருமே அதை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்கல்ல. ஜாலியா அந்த பொண்ணு கூட சேர்ந்து டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒய்ஃபுங்களை விட்டு இப்பதான் நிம்மதியா இருக்கும்ன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா குத்தாட்டம்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப காலையில சமயம் இவங்க மூணு பேருமே கண் முழிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அப்படி கண் முழிச்சு பார்க்கும்போது இவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே மிஸ் ஆகுறது இவங்களுக்கு தெரிய வருது. அதே மாதிரி இவங்களோட திங்ஸ் எல்லாமே காணாம இருக்கிறது தெரிய வருது. ஐயோ என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவங்க மூணு பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த ரெண்டு ஒய்ஃபுங்களையும் கூப்பிட்டு பேசுறாரு. உங்க ரெண்டு பேரோட ஹஸ்பண்டுங்களும் மாட்டிருக்காங்க, தாய்லாந்துல மாட்டிருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. தாய்லாண்டா? அங்க அவங்க போகவே இல்லைன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டாங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் அங்கதான் போயிருக்காங்க, வேற ஒரு நபரால இவங்க ரெண்டு பேருமே மாட்டிருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்றீங்கன்ற மாதிரி இந்த ஒய்ஃபுங்க புரியாம கேக்குறாங்க. இவங்க மூணு பேருமே ஒன்னும் புரியாம வெளியே வந்து பாக்குறாங்க. அங்க மேனேஜர் மட்டும் இல்லாம மேனேஜரோட அந்த பாஸும் இருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் பெரிய மாஃபியா டான் போல. இப்ப அந்த மேனேஜர் டாக்குமெண்ட்ல இருக்க விஷயத்தெல்லாம் படிச்சிட்டு இருக்காரு. எப்ப 100 கோடி ரூபாயை செட்டில் பண்ண போறீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. நீங்க தானே 100 கோடி ரூபாய் தரணும், நாங்க எதுக்கு தரணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. இது நாங்க தரணுமா? நீங்க கடனா வாங்கியிருக்கீங்க, அதை திரும்பி தரப்போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டாரு. இது கடனா 100 கோடி வாங்கியிருக்குமா? உன் அப்பா 100 கோடி ரூபாய் கடனா வாங்கியிருக்காரு போல அப்படின்ற மாதிரி அந்த ரெண்டு பேருமே பக்கத்துல இருக்க அந்த ஃப்ரெண்டு கணேஷை பார்த்து சொல்றாங்க. அதுக்கு கணேஷ் இருக்கார்ல, என் அப்பாலாம் வாங்கல, வேற ஒருத்தன் தான் வாங்கியிருக்கான்ற மாதிரி சொல்றாரு. என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் ஷாக்கிங்கா கேட்கறாங்க. அப்பதான் இந்த கணேஷ் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த கணேஷ ஒரு கைதி தான் திட்டம் போட்டு மாட்டி விட்டுருப்பாரு. எங்க புருஷங்களை நீ தான் மாட்டி விட்டியா, ஏன்டா இப்படி பண்ணன்ற மாதிரி அந்த கைதி மேல கோவப்பட்டு இருக்காங்க. குறிப்பா மாலதி, அதாவது கணேஷோட ஒய்ஃப் கோவப்பட்டு இருக்காங்க. இப்ப போலீஸுங்களும் எதனால அவன் மாட்டி விட்டுருக்கான்றதை புரிய வைக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த கணேஷ் ஜெயில இருக்காரு பாத்தீங்களா, ஜெயில இருக்கும்போது சக கைதிகள்ல இருந்து எல்லாரையும் எப்ப பாரு வம்பு பண்ணிக்கிட்டே இருப்பாரு. டவுட் கேட்கறேன்னு டார்ச்சர் பண்ணுவாரு. நான் உங்க எல்லாருக்காகவும் ஒரு பாட்டு பாடுறேன்ற மாதிரி டார்ச்சர் பண்ணுவாரு. இந்த மாதிரி விதவிதமா டார்ச்சர் பண்றதுனால கைதிகள் யாருக்குமே இவரை பிடிக்கவே பிடிக்காது. கைதிகளுக்கு தான் பிடிக்காதுன்னு பார்த்தா போலீஸுங்களுக்கும் பிடிக்காது. இவன் எப்ப பாரு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான், இவனை இதுக்கப்புறமா ஜெயில வச்சுக்க வேணாம், ஏதாவது காரணம் சொல்லி அனுப்பிடலான்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. நல் நடத்தை காரணமா சீக்கிரமா ரிலீஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இவரை சீக்கிரமா ரிலீஸ் பண்றதுக்கு முடிவு பண்ணிருப்பாங்க. அப்படிதான் இவரை ஜெயில இருந்து அனுப்புறதுக்கான ஏற்பாடுலாம் நடந்திருக்கும். அப்படி வெளியே போயிட்டு இருக்கும்போது இந்த கணேஷ் மேல கோவப்பட்ட ஒரு நபர் இருக்கார்ல, இவனை எப்படியாவது கோர்த்து விடணும்னு யோசிச்சிருப்பாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ரவுடி கிட்ட பெருசா மாட்டியிருப்பாரு, நிறைய கோடி கடன் வாங்கி மாட்டியிருப்பாரு. அந்த கடனை இவன் தலையில கட்டி விட்டுறலான்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. எனக்கு நிறைய காசு வரணும், ஆனா வெளியே போய் என்னால அனுபவிக்க முடியாது, நீ வெளியே போறல என்ஜாய் பண்ணுன்ற மாதிரி தந்திருப்பாரு. இப்படிதான் அவங்களை கோர்த்து விட்டு அப்படின்ற மாதிரிலாம் இந்த கைதி இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. ஐயோ ஹஸ்பண்டுங்க மாட்டிக்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒய்ஃபுங்களும் ஷாக் ஆகுறாங்க. உங்க ஹஸ்பண்டுங்களை காப்பாத்துறதுக்கு எங்களாலேயே முடியாது, எங்க சைட்ல இருந்து முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்றோம், நீங்க ஏதாவது பண்ணணும்னா பண்ணிக்கோங்கன்ற மாதிரி போலீஸ் சொல்லிட்டாரு. இந்த சைடு இவங்க மூணு பேரையும் விலங்கெல்லாம் போட்டு லாக் பண்ணிடுறாங்க. நம்ம மூணு பேர்கிட்ட காசே இல்லையே, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவங்க மூணு பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட மேனேஜர் பேசும்போது திடீர்னு இவங்க பெங்காலி மொழியில பேசுறாரு. என்னடா பெங்காலிலாம் பேசுறேன்னு கேட்கும்போது சட்டுன்னு அவர் பெங்காலி தெரியாத மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காரு. இவங்க கிட்ட காசு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல, இவங்க மூணு பேரோட கதையை முடிச்சிடலான்ற மாதிரி அந்த மாஃபியா டான் முடிவெடுக்கிறாரு. இப்ப ஹெல்த் செக்அப்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்டா சாவடிக்க போறீங்க, இப்ப எதுக்குடா ஹெல்த் செக்அப்லாம் பண்றீங்கன்ற மாதிரி இவங்க மூணு பேர் கேட்கறாங்க. சாவும் போது கூட ஹெல்த்தியா சாவணும்ல, அதனால தான் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க டாக்டரும் சொல்லிட்டாரு. அநியாயத்துக்கு நம்ம மூணு பேரை சாவடிக்க போறாங்களே அப்படின்ற மாதிரி இவங்க மூணு பேருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒய்ஃபுங்க கூட இருக்கும்போது கஷ்டப்பட்டாலும் உயிரோடவாவது இருந்தோம், அதையும் கெடுக்கிறதுக்காக எங்களை கூட்டு வந்துட்டல அப்படின்ற மாதிரி கணேஷ் மேல கோவப்பட்டு இருக்காங்க. இந்த சைடு ரெண்டு ஒய்ஃபுங்களும் அந்த மாலதியை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. உன் புருஷனால் தான் எங்க ரெண்டு பேர் புருஷங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காங்க. என் ஹஸ்பண்ட் தான் ஏமாந்தாருன்னா உங்க புருஷங்களை யாரு ஏமாற சொன்னது, மூணு பேர் மேலேயும் தப்பு இருக்குன்ற மாதிரி இந்த மாலதி மனசை மாத்துறாங்க. இப்ப மூணு ஒய்ஃபுங்களும் இந்த வெளிநாட்டுக்கு கிளம்புறதுக்கான ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. இந்த சைடு வெட்டுறதுக்கான ஏற்பாடு நடந்துட்டு இருக்குல்ல, வெட்டுற மாதிரி வரும்போது கிருஷ்ணா என்ன காப்பாத்துன்ற மாதிரி இந்த அண்ணன் கத்துறாரு. உடனே ஸ்டாப் பண்ண சொல்றாங்க. அந்த மாஃபியா டானுக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க, அவங்க தான் ஸ்டாப் பண்ண சொல்றாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பெரிய கிருஷ்ணர் பக்தையா இருப்பாங்க. அவங்க வெளிநாட்டுக்காரங்க தான், இருந்தாலும் கிருஷ்ணாவை ரொம்ப பிடிக்கும். இவங்களும் கிருஷ்ணாவோட பக்தர்கள்ன்றதுனால ஸ்டாப் பண்ண சொல்லிடுறாங்க. எப்பா கிருஷ்ணர் தான் காப்பாத்தி இருக்காருன்ற மாதிரி அண்ணன் சந்தோஷப்படுறாரு. இப்ப அந்த டான் இருக்கார்ல, நல்லபடியா இவங்களை கவனிச்சுக்கலாம் ஆரம்பிக்கிறாரு. டான் என்ன சொல்றாருன்னா, என்னோட பொண்ணை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணரோட தீவிர பக்தியா இருப்பா, அவளை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணரோட பக்தர் ஒருத்தரை தான்
தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா. நீங்க 3 பேருமே கிருஷ்ணர் பக்தர்னு சொல்றீங்கல்ல, உங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தர் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 3 பேருமே என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. கணேஷும் சரி தம்பியும் சரி அண்ணனை எப்படியாவது கோர்த்து விட்டணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. 3 பேருக்குள்ள டிஸ்கஷன் நடந்துகிட்டே இருக்கு. அந்த டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கும் போதே எங்க அண்ணனுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாருன்ற மாதிரி ஏமாத்திடுறாங்க. எனக்கும் இவரை பிடிச்சிருக்குன்ற மாதிரி அந்த பொண்ணுமே ஏத்துக்கிறா. இப்ப ரூம்க்கு வந்த அண்ணன் இருக்கார்ல, பயங்கரமா இவங்க 2 பேர் மேல கோவப்பட்டு இருக்காரு. நீங்க பாட்டுக்கு என்ன கோர்த்து விட்டுட்டீங்க, என் ஒய்ஃபுக்கு நான் என்னடா பதில் சொல்றது, என்ன பொறுத்த வரைக்கும் மாயா தான் என்னோட ஒய்ஃப், என்னால இந்த கல்யாணத்தெல்லாம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. உன்னை யாரு கல்யாணத்தை பண்ணிக்க சொன்னா, கல்யாணம் பண்ற மாதிரி டிராமா பண்ண போறோம், எப்படியாவது ஏமாத்தி இந்த ஊரை விட்டு தப்பிக்க போறோம்ன்ற மாதிரி மத்த 2 பேர் சொல்றாங்க. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு மைக்கேல் வந்துடுறாரு. மைக்கேல பொறுத்த வரைக்கும் இவங்க கல்யாணம் பண்ணிக்க போறதுல விருப்பமே கிடையாது. நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா, இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாதுன்ற மாதிரி பயங்கரமா இந்த இடத்துல கோவம்லாம் பட்டுட்டு இருக்காரு. ஆனா அங்க கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் அந்த டான் ஆரம்பிச்சிடுறாரு. இந்த பொண்ணு ராதை மாதிரி இந்த இடத்துல ரெடிலாம் ஆயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த அண்ணனை கிருஷ்ணர் மாதிரி மாத்தணும்ன்றதுக்காக நீல கலர்ல போய் குளிக்க சொல்றாங்க. என்னால முடியாதுன்னு சொல்லிட்டாரு. குளிச்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே புடிச்சு தள்ளி விட்டுறாங்க. இப்ப அவரை கிருஷ்ணர் மாதிரி மாத்திடுறாங்க. இப்ப 2 பேருமே கல்யாண கெட்டப்க்கு ரெடி ஆயிடுறாங்கல்ல. கல்யாண ஏற்பாடுலாம் ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல வந்து போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாங்க. மேனேஜர் மைக்கேல் தேம்பி அழுதுட்டு இருக்கான். ஏன்னா இவன் அந்த வெள்ளக்கார பொண்ணை ஒன் சைடா லவ் பண்ணிருப்பான். அதனால தான் இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப 3 வைஃபுங்களும் இந்த போலீஸுங்க கிட்ட எல்லாம் பேசுறாங்க. நீங்க உள்ள போங்க, இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் நாங்க வரோன்ற மாதிரி இந்த நாட்டு போலீஸுங்க சொல்லிடுறாங்க. இப்ப வைஃபுங்களும் உள்ள வந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல கணேஷ் தான் ஐயர் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்ப தம்பியும் கணேஷும் என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. நீ சிரிக்கிற மாதிரி முகத்தை வச்சுக்கோ, அப்பதான் சந்தேகம் வராதுன்னு அண்ணன் கிட்ட சொல்றாங்க. அவரும் சிரிக்கிற மாதிரிலாம் இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொரு ரிச்சுவலா இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. ரிச்சுவல் பண்ணும்போது புகை வரும் பாத்தீங்களா, அந்த புகையை வச்சு ஏதாவது பண்ணலான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இந்த 3 வைஃபுங்கள்ல ஒருத்தங்க மட்டும் தான் மாடர்னா இருப்பாங்க. 2 பேர் சாரில தான் வந்துட்டு இருக்காங்க. இத பாக்குற சிலர் இருக்காங்கல்ல, நீங்க இந்தியால இருந்து வரீங்களா, இந்தியாவோட ட்ரெடிஷனை சூப்பரா ஃபாலோ பண்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போறாங்க. ஐயோ, இந்தியால இருந்து நம்ம வரோம்னு தெரிஞ்சா சந்தேகம் அதிகமாயிடும், நம்ம ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணோம், நீங்க 2 பேர் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுங்கன்ற மாதிரி ராய் இருக்காங்கல்ல, அவங்க ட்ரெஸ்ஸை தராங்க. இன்னமும் அந்த மேனேஜர் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப கணேஷ் இருக்கார்ல, மயக்கம் போட்டு விழுற மாதிரி நடின்ற மாதிரி சிக்னல் பண்றாரு. புரிஞ்சுக்கிட்ட அண்ணன் ராஜத் இருக்கார்ல, இப்ப மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுந்துடுறாரு. ஐயோ என்னாச்சு அப்படின்ற மாதிரி அந்த வெள்ளக்கார பொண்ணும் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுமே போக தான் இப்படி பண்ணிருச்சு போல, என்னாச்சு ஏதாச்சுன்னு பக்கத்துல போய் பார்த்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்க அந்த மேனேஜர் பயங்கரமா உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். இவருமே செத்து போன மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காரு. ஐயோ இவன் செத்து போயிட்டானே அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஃபீல் பண்ற மாதிரி அழுதுட்டு இருக்காங்க. மாப்பிள்ள செத்து போயிட்டாருன்னு ஒரு பொண்ணு ஃபங்க்ஷனை விட்டு வெளியே போயிட்டு இருக்கா. மாயாவோட ஹஸ்பண்ட் தான் மாப்பிள்ளையா இருக்காருன்றது இந்த 3 பொண்ணுங்களுக்கு தெரியும். அப்ப என்னோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரான்ற மாதிரி மாயா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவருமே இவர் இறந்து போயிட்டாருன்னு எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா டான் இருக்கார்ல, டாக்டரை கூப்பிட்டு செக்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த சமயம் ஒய்ஃபுங்க இருக்காங்கல்ல, இந்த கணேஷை அடிக்கிறதுக்காக துரத்துறாங்க. இதை தாண்டி ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இந்த மைக்கேல் லைட்டா சிரிக்கிறத கவனிச்சிடுறாரு. நீ எதுக்காக நான் சிரிக்கிற, ஒழுங்கா உண்மையை சொல்லு, அந்த பொண்ணு மேல உனக்கு ஒரு கண்ணு இருக்குல்ல அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. ஆமா, ஒன் சைடா நான் அவளை லவ் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா அவளை கல்யாணம் பண்றதுல ஒரு பிரச்சனை இருக்குன்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். அப்படியே கட் பண்ணி இந்த 3 வைஃபுங்களும் கணேஷ் கிட்ட கோவப்படுறத நமக்கு காட்டுறாங்க. கணேஷ் தெரியாம பண்ணிட்டேன், இப்ப காப்பாத்துறதுக்கு நாங்க ஒரு டிராமா பண்ணிட்டு இருக்கோம், நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த 3 வைஃபுங்களும் ஏத்துக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த மைக்கேலோட உண்மையான பேரு மதுசூதன் அப்படின்றது. இவனை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை சேர்ந்தவனா தான் இருப்பான். ஆனா ஃபாரினருக்கு தான் வேலைன்னு சொல்லும் போது இவன் ஃபாரினர் மாதிரி நடிச்சு வேலையில சேர்ந்திருப்பான். ஆனா அந்த வெள்ளக்கார பொண்ணு இந்தியனை தான் கல்யாணம் பண்ணிப்பன்னு சொல்லுவாங்க. இவன் இந்தியன்னு சொன்னா இவ்வளவு நாள் ஏமாத்தினியான்ற மாதிரி அட்டாக் பண்ணுவாங்கல்ல, அதனால தான் இவன் இந்தியன்ன்றதை மறைச்சு ஃபாரினர் மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு, அப்பதான் குறுக்க நீங்க வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். கவலைப்படாத, நாங்க சேர்த்து வைக்கிறோம், அதுக்கு நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப செத்த மாதிரி நடிக்கிற அண்ணனே எந்திரிச்சு பேசுறாரு. அந்த டாக்டரை கரெக்ட் பண்ணி நான் செத்து போயிட்டேன்னு நம்ப வைக்கணும், இதுதான் உன்னோட வேலை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி நான் பண்றேன்ற மாதிரி இவனும் ஏத்துக்கிறான். மாஃபியா டானி எரிக்கிறதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப மைக்கேல் காப்பாத்துற மாதிரி இந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறான். அவர் இந்தியாவை சேர்ந்தவர்ல, இந்தியால தான் இந்த ரிச்சுவல்லாம் பண்ணணும், அப்பதான் கரெக்டா இருக்கும், இல்லனா ஆன்மா சாந்தி அடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதனால மாஃபியா டானும் கேன்சல் பண்ணிடுறாரு. கட்டிக்கலாம் நினைச்சவர் இறந்து போயிட்டார்ல, அதனால அந்த வெள்ளக்கார பொண்ணு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இவங்க அழுதுட்டு இருக்கும்போது கரெக்டா 3 பேரோட வைஃபை இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்படி வந்ததுல மாயாவும் ஹஸ்பண்ட் இந்த
நிலைமையில இருக்கிறத பார்த்து ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவ எதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்றா அப்படின்ற மாதிரி அந்த வெள்ளக்கார பொண்ணு கேக்குறாங்க. இந்தியாவோட கல்ச்சர் படி அடுத்தவங்க வீட்ல துக்கம் நடந்தாலும் சரி, சொந்த வீட்ல துக்கம் நடந்த மாதிரி நடந்துப்பாங்க. அதனால தான் மாயா ஃபீல் பண்ணி அழுவுறாங்கன்ற மாதிரி மத்தவங்க எல்லாம் சமாளிச்சிட்டு இருக்காங்க. இந்த சமயம் மாயா இருக்காங்கல்ல, நீ பண்ண காரியத்துக்கு நீ வீட்டுக்கு வா, உன்னை கவனிச்சுக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. தெரியாம பண்ணிட்டமா அப்படின்ற மாதிரி அவருமே சைன் லாங்குவேஜ்ல பண்ணி காட்டுறாரு. அந்த வெள்ளக்கார பொண்ணு பார்க்காத போது தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவங்க சிக்னல் கொடுத்ததுனால போலீஸுங்க இருக்காங்கல்ல, அந்த மாஃபியா டானை பிடிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வராங்க. ஆனா மாஃபியா டானோட ஆளுங்க சுதாரிச்சிடுறாங்க. சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பணும்னு சொல்றாங்க. இப்ப மாஃபியா டான் இங்க இருந்து வேகமா கிளம்புறாரு. அதே மாதிரி அண்ணனோட பாடியை இங்க இருந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த மாஃபியா டான் இருக்கார்ல, ஒரு போட்ல உங்களை ஏத்தி அனுப்பி வச்சிடுறேன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. இப்ப இவங்களுமே பெட்டியை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ணனை தான் ஒரு பெட்டிக்குள்ள போட்டு தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி வந்துட்டு இருக்கும் போது போலீஸ் வர மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் பெட்டியை வைங்கன்ற மாதிரிலாம் இந்த டான் சொல்லிட்டாரு. இவங்களுமே பெட்டியை வச்சிருவாங்க. ஆனா உள்ள இருக்க அண்ணன் இருக்கார்ல, ஒருவேளை நம்ம வர வேண்டிய இடம் வந்துருச்சு போல, இப்ப நம்ம வெளியே வரலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. எவ்வளவு நேரம்டா மூச்சை அடைச்சு வைக்கிறது அப்படின்ற மாதிரி கதவை திறந்து வெளியே வராரு. இவர் உயிரோட எந்திரிக்கிறத பார்த்து டானோட பொண்ணும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப கூட சரி, இந்த கணேஷும் தம்பியும் சேர்ந்த மாதிரி சமாளிக்கிறாங்க. இவர் அதிசய பிறவி, அதனாலதான் உயிரோட வந்துட்டாருன்ற மாதிரிலாம் சமாளிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வாட்டி டான் ஏமாற மாட்டாரு. இவங்களை ஷூட் பண்ணும் அப்படின்ற மாதிரி கன் எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எப்படியாவது ஓடிடணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் தப்பிச்சுலாம் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களை விடாதீங்க அப்படின்னு டான் சொல்றாரு. டானோட ஆளுங்களும் துரத்திட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள போலீஸ் இருக்காங்கல்ல, இந்த டானியும் டானோட ஆளையும் பிடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேருமே தப்பிச்சிடணும் அப்படின்ற மாதிரி வேகமா ஓடி வந்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு போட் இருக்கு. அந்த போட்ல வேகமா இவங்க ஏற ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்களை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் மாட்டிருப்பாரு. இந்த பொண்ணு தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருக்காங்க. எப்படியாவது இவங்க 3 பேரை லாக் பண்ணணும்ன்ற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒய்ஃபுங்க இருக்காங்கல்ல, ஹஸ்பண்டுங்களை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே அந்த போட்டை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்காங்க. இவங்க 3 பேர் ஓடி வந்து ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு டானோட பொண்ணு வந்துடுறாங்க. வந்தவங்க என்ன ஏமாத்திட்டீங்கல்ல, உங்களை விட மாட்டேன்னு ஷூட் பண்றதுக்குலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவசரப்பட்டு ஷூட் பண்ணிராதமா, விட்டுன்ற மாதிரிலாம் இவங்க கெஞ்சிட்டு இருக்காங்க. அதை மீறியும் அந்த பொண்ணு ஷூட் பண்ற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து 3 பேரோட ஒய்ஃபுங்க மறைச்ச மாதிரி இந்த இடத்துல பேசுறாங்க. இவங்க 3 பேருமே எங்களோட ஹஸ்பண்ட், தயவு செஞ்சு இவங்களை எதுவும் பண்ணிடாது அப்படின்ற மாதிரி கெஞ்சுறாங்க. இல்ல இவங்க என்ன ஏமாத்திட்டாங்க, இவங்களை நான் விட மாட்டேன்ற மாதிரி அவ கண்ணை கீழே இறக்காம மிரட்டிக்கிட்டே இருக்கா. ஒழுங்கா விலகி போங்க, இல்லனா உங்களையும் ஷூட் பண்ணுவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இவளை எந்த ரூட்ல போய் அடிக்கணும்ன்றது இந்த ஒய்ஃபுங்களுக்கு புரிஞ்சிருது. இவளை பொறுத்த வரைக்கும் கடவுள் நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தியா இருக்குல்ல. கிருஷ்ணரோட ஒய்ஃபான ராதையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவங்க. அவங்க எப்பவுமே இந்த மாதிரி காரியத்தெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இவர் கிருஷ்ணர் கிடையாது, உனக்கான கிருஷ்ணர் இங்கே தான் இருக்காருன்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. எனக்கான கிருஷ்ணர் இங்கே தான் இருக்காரா எங்கன்ற மாதிரி அந்த வெள்ளக்கார பொண்ணு கேட்கிறா. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு மைக்கேல் வந்துடுறாரு. மைக்கேல் நீயான்ற மாதிரி கேட்கறாங்க. எனக்கு இந்தியாவை சேர்ந்த பையன் தான் வேணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நானும் இந்தியன் தான் பேபி, உன் அப்பாவுக்கு பயந்து தான் இதை வெளிப்படுத்தாம இருந்தேன் அப்படின்ற மாதிரி இப்ப தோப்பாவை எடுக்கிறாரு. அப்பதான் இவர் ஒரு இந்தியர்னு தெரிய வருது. இவங்க 2 பேரும் இந்த இடத்துல ஜோடியா மாறிடுறாங்க. இந்த இடத்துல கிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 3 ஹஸ்பண்டுங்களும் ஒய்ஃபை ஏமாத்தி இருக்காங்க. நிறைய கெலாட்டாலாம் பண்ணிருக்காங்கல்ல, வீட்டுக்கு வாங்க உங்களை கவனிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி இந்த 3 பேரோட ஒய்ஃபும் சொல்றாங்க. இதோடயே இந்த படத்தை நமக்கு காமெடியா முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.